ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ஆனால் வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் 12ஆம் இடத்துல குருவோட சேர்றாரு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே அலைச்சல்கள் இருக்கும், பண செலவுகள் இருக்கும். பணம் செலவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானமும் வரும். ரொம்ப செலவுனா என்ன, கடனை வாங்கியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஏதோ ஓரளவுக்கு வருமானம் வந்தது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, சேர்த்து வைக்க முடியல. ஆனால் அந்த பணம் அப்படியே செலவாகி போச்சு. பரவாயில்ல, ஏதோ நல்ல விதமாக தான் செலவு பண்ணேன்ற மாதிரியாக தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளையும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி கெடுபலனை தரவில்லை என்பதுதான் உண்மை. கோச்சார வேதை என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அட்டமத்து சனி அமைப்பு உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த வாரமும் அப்படியே இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அப்புறம் ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் வருகிறார். ராசியில வரும்போது மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக பதற்றமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய திறன்கள் உண்டு. அலைந்து கொண்டிருக்கின்ற வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நல்ல விதமான பலன்கள் இருக்கும். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான விஷயங்கள்ல டெலிவரி பண்ணக்கூடியவர்கள், தினந்தோறும் ஏதாவது இந்த டிராவல்ஸில் வேலை செய்யக்கூடியவங்க, வண்டி ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, பஸ் டிரைவராக இருக்கிறவங்க, ரயில்வேல வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் நிம்மதியான பணவரவுகள் வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அந்த கவலையும் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிம்மத்திற்கு ஆண்டவன் பெரிய கடுமைகளை கொடுக்காத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே ஓரளவிற்கு நல்லாவே இருக்கு, அமர்க்கலமாகவே இருக்குன்னு சொல்லலாம். 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துல எடுப்பிலேயே திங்கட்கிழமை மத்தியானம் சந்திரன் வந்துடுறார். இந்த வாரம் சந்திராசிரமமும் இல்லை. 11, 12, 1 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருப்பது, ராசிநாதனே குருவின் பார்வையில் இருப்பது, யோகாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பது, இன்னொரு யோகாதிபதியாகிய சனி குருவின் பார்வையில் இருப்பதுன்னு பெரிய அளவுல கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். முயற்சிகள் பலிக்குங்க. ராசி பலன் அப்படிங்கிறது என்ன, சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத நமக்கு தெரிவிக்கின்ற முன்னாடியே தெரிவிக்கின்ற ஒரு சிறிய முயற்சி தாங்க இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறதெல்லாம். பெரிய அளவுல கஷ்டங்கள் இல்லைங்க. ஒரு 80% பேர் நல்லா இருக்கிறீங்கன்னா கூட ஒரு 20% பேருக்கு அப்படியே இங்க உதைக்குதேன்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்றது உண்மை. அந்த 20% பேருக்கு கூட இந்த வாரம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வாரமாக இருப்பதால் எதிலும் ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்வோருக்கு பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளுமே எதிரிய வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு. கடன் தீர்றது, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவில் இருந்தவங்க அங்கே இதாயிடுமோ இங்கே இதாயிடுமோ, அப்படிப்பட்ட நோய் வந்துருமோ இப்படிப்பட்ட நோய் வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்கன்ற மாதிரியான சில நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே இருக்கின்ற இடங்களிலே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இங்கிருந்து தாய்நாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு செலவுகள் அதிகம் என்றாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு எதையாவது ஒன்று பிரட்டி போடக்கூடிய அமைப்புகள் உண்டு. வார இறுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மனம் அமைதியாக சாந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பெரும்பகுதி இந்த வார நாட்களில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. வார ஆரம்பத்திலேயே 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் 11ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். ராசியிலேயே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசியிலே ராசிநாதன் இருப்பதும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் அற்புத அமைப்புகள் இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறத காட்டுது. வியாபார பெருமக்கள், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்களுடைய ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல ஓரளவுக்கு
முன்னால இதெல்லாம் நடக்கலைங்க, இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க, பரவாயில்லைங்க, நேற்று வரைக்கும் நல்லா இல்லைங்க, போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லைங்க, இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியிலான கிரக பலன்கள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. ஆனாலும் பாருங்க, ஒரு 10% பேருக்கு பிறந்த ஜாதக அடிப்படையில் கடுமையான பலன்கள் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஏதாவது இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே என்ன அப்படின்றதுக்கு இந்த இரட்டை பலன்களை தாங்க சொல்லுவேன். பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்ற கோட்சார பலன்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள் நடக்கலைன்னா ஒரு 10% 20% துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இறுதி வெற்றி, வாரத்தில் முதல் 5 நாள் கஷ்டப்பட்டாலும் கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்துடைய பிரச்சனைகள் இந்த வாரத்தோடையே தீர்ந்தது என்கின்ற விதமாக பிரச்சனைகள் இல்லாத வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கும். இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள், தங்க நகை போன்ற உலோகம் அடிப்படையிலான தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. எதையும் தைரியமாக இறங்கி செய்யலாம். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வெகு அற்புதமான நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களில் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் இல்லை. வாரத்தின் ஆரம்பத்திலேயே பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாகிய சந்திரன் 5, 9 கூடியவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்காது. எதையும் அப்படியே படிப்படியாக இது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஒரு என்ன ஒன்று 9, 10, 11 இருக்குது. வாரத்தில் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியா அப்படியே யோசனையில் இருப்பீங்க. இது இப்படியாச்சு அது அப்படியாச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாளும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியான முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார், ராசிநாதனை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா நிலைமைகளையும் அதை விட முக்கியமாக ராசிநாதன் மற்றும் நல்ல யோக கிரகங்கள் எல்லாமே பெரிய அளவில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால பெரிய அளவில் கஷ்டப்படாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்படியே இது வரைக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல என்னென்ன பிரச்சனைகள் நடக்கலைன்னு நினைச்சிங்களோ அது எல்லாத்தையும் இப்போ முடிக்க முடியும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உச்சகுரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்தந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பயப்படவே வேண்டாங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுமோ நினைக்கிறவங்களுக்கு கூட வெள்ளம் போகாது. பரம்பொருள் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தொழில் நல்லா இருக்கும், வேலையில் பிரச்சனை தீரும். குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய ஒரு திறமையை பார்த்து அப்படியே வாயடைச்சு போகக்கூடிய வாரமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தம் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.